Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 20/6/2024. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நீட் யூஜி 2024 எக்ஸாம் கேன்சலேஷன் தொடர்பாக பதியப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வர உள்ளது. எக்ஸாம் கேன்சலேஷன் கேஸ் ஹியரிங் டுடே. நீட் யூஜி 2024 டுடேஸ் கேஸ் ஹியரிங். இந்த வழக்கினுடைய விபரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இல்லை ஏற்கனவே பார்த்துட்ருக்குறாங்க சார் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸோ இல்லை மெடிக்கல் அட்மிஷன் ரெலவெண்ட்டான டவுட்ஸோ ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வாங்க அந்த கேஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த நியூஸ் அப்டேட் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. போஸ்டட் டேட் என்னன்னு பார்த்துடலாம். அப்டேட்டட் June 20th 2024. நேற்று மிட்நைட்டு 12 மணிக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் டு ஹியர் த ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் ரிகார்டிங் நீட் யூஜி 2024 எக்ஸாம் கேன்சலேஷன் டுடே. உச்சநீதிமன்றம் நீட் யூஜி 2024 தேர்வு ரத்து தொடர்பான புதிய மனுக்களை இன்று விசாரிக்கிறது. சரி, என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி 2024 தேர்வை ரத்து செய்யக்கோரிய புதிய மனுக்கள், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் லீக் ஆனது தொடர்பாகவும் பதியப்பட்ட வழக்குகள் இன்று வியாழக்கிழமை விசாரணைக்கு வர உள்ளது. பார்த்துடலாம். Amidst all the controversy surrounding the NEET UG 2024 exam results, the Supreme Court is set to hear the first petition seeking the cancellation of the examination over alleged paper leak on Thursday, that is June 20th. இன்னைக்கு. This comes amid the ongoing uproar over the alleged irregularities in the National Eligibility Cum Entrance Test Undergraduate Examination 2024 that escalated into the protest and complaints after 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியது. அது மட்டும் இல்லாமல் 67 மாணவர்கள் டாப்பர்ஸாக வந்தது, அவுட் ஆஃப் 720 வந்தது. இது எல்லாம் குறிப்பிடப்பட்டு அந்த வழக்கு அப்படிங்கிறது இன்று விசாரணைக்கு வர உள்ளது. அதாவது இன்று அப்படின்னா June 20, 2024. ஸோ இந்த வழக்கினுடைய அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் உடனடியாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் உடனுக்குடனாக கொடுத்துருவோம். அதை நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது இன்னமும் டீட்டெயிலாக என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுலையும் பார்த்துடலாம். த டாப் கோர்ட் ஆன் டியூஸ்டே ஸ்டேட்டட் தட் இஃப் இட் வாஸ் டிஸ்கவர்ட் there was an even and minor negligence. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்தது தொடர்பாக ஏதாவது சிறிய அலட்சியம் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது தீர விசாரிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 0.001% இதில் தவறு இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது மட்டும் இல்லாமல் என்ன தவறு நடந்தது அப்படிங்கிறதையும் என்டிஏ ஒத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதையும் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. த டாப் கவுண்ட் ஆன் டியூஸ்டே ஸ்டேட்டட் தட் இட் வாஸ் டிஸ்கவர்ட் தேர் வாஸ் ஈவன் எ மைனர் நெக்லிஜென்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் எனி ஒன் இன் த கண்டக்ட் ஆஃப் நீட் யூஜி 2024 எக்ஸாமினேஷன். இட் வில் பி டீல்டு வித் தரோலி. அதனை தீர விசாரிக்க வேண்டும். எ வெக்கேஷன் பெஞ்ச் ஜஸ்டிஸ் Vikram, Honorable Justice SVN Bhatti, while addressing the advocates appearing for the Center and the National Testing Agency, மத்திய அரசாங்கத்திற்கும் தேசிய தேர்வு முகமைக்கும் 15 நாட்களுக்குள் இது தொடர்பாக
விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஈவன் தேர் இஸ் 0.001% நெக்லிஜென்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் எனி ஒன், இட் சுட் பி தரோலி டீல்டு வித் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு தான் இன்றைக்கி விசாரணைக்கு வருகிறது. மறுதேர்வு தேவை அப்படின்னு பதியப்பட்ட வழக்கு. ரிசல்ட்ஸ் ஃபார் தி எக்ஸாமினேஷன் வாஸ் அனௌன்ஸ்ட் ஆன் June 4th. இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்த செய்தி தான். ஜூன் 4ஆம் தேதி வெளியிட்ட பிறகு இது தொடர்பாக நிறைய நீதிமன்றங்களில், அதாவது நாடு முழுவதும் வழக்குகள் பதியப்பட்டது. இதில் மாணவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது, நிறைய கடின உழைப்பு இந்த தேர்வுக்காக மாணவர்கள் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வழக்கு தொடர்பாக எந்த ஒரு அப்டேட் கிடைச்சதுனாலும் இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன அப்டேட் கிடைக்குதோ உடனடியாக நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குஜராத்து, பீகார் போன்ற இடங்களில் தேர்வுத்தாள் கசிந்ததாக வழக்கு பதியப்பட்டுள்ளது. 10 லட்சம் முதல் வினாக்களுக்கு, அதாவது வினாத்தாளுக்கு விலை கொடுக்கப்பட்டது. அது தொடர்பாக குஜராத் கோத்ராலையும் ஒரு சிலரை அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்டையும் விசாரணை அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. இதுதான் இன்னைக்கு வழக்கினுடைய விபரம். அதாவது இன்று நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய வழக்கினுடைய விபரம். ஸோ இந்த வழக்கு தொடர்பாக எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலில் உடனுக்குடனாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். போடுற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அதே போல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம SAPVS யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்கிறோம், அதையும் பார்த்துருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். Till then, bye, see you, have a nice day and thanks for watching. இப்போது நீட் UG 2024 தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, இல்லைன்னா அட்மிஷன் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கட் ஆஃப் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய விவரங்கள் தேவைங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் நீட் UG 2024க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சார், எனக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைங்க சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் தான் இருக்குது, அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுடைய ஒரு சில சந்தேகங்களையும் தெரிந்து கொள்ளலாம்.